இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது அங்கே முடக்கத்தான். இதுதான் அந்த மூட்டு வலிக்கு ரொம்ப, அந்த மூட்டு வலியை நல்லா போக்குங்க. டெய்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இது சாப்பிட்டுட்டு வந்தாலே போதுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 2 தோசை சாப்பிட்றதும் ஒரு நாள் அந்த மாத்திரை சாப்பிட்றதுக்கு சமமாக இருக்குங்க. மூட்டு வலி மாத்திரைகளை சாப்பிட்றதுக்கு சமமாக இருக்கும். இது அந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்னொன்று, கை கால் வலி எல்லாத்துக்கும் நல்லதுங்க. மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்கு பண்ணுறதுக்கு. ஏன்னா இது வலுவழுப்பு தன்மை உடையது. அதனால் உள்ள ஆர்கன்ஸ் எல்லாம் கொஞ்சம் லூப்ரிகேட் பண்ணிவிடும். இப்போ டைட்டாக இருக்கிற மூட்டுக்கள், கையில் வலி இருக்கிறது, வீக்கம், இது எல்லாமே குறைச்சிரும். இதை தாங்க இவ்வளவு இருக்குங்க. இதை தான் இப்படியே போட்டு நான் ஒரு படி அரிசி ஊற வச்சுருக்கேன். இதை அடித்து அந்த அரிசியில் போட்டு அரைச்சி இதை தோசையாக சுட போகிறேன். அதையும் கூட நான் காமிக்கிறேன், பாருங்கள். எல்லோரும் இதை சாப்பிடுங்க. வாங்க இதை எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போது இதை நல்லா அலசிடணும். நல்லா நீரில் நல்லா விட்டு அலசிடுங்க. இப்படி நல்லா ஒரு 2-3 அலசிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாங்க. பார்த்திங்கன்னா நல்லா அலசியாச்சுங்க. இப்படியே கம்ப்ளீட்டாக அலசிட்டேன் எல்லாம். அதில் கொஞ்சோண்டு மண் தான் இருந்தது, வேறு எதுவும் இல்லை. நல்லா அலசியாச்சுங்க. இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம அதை என்ன பண்ணணுங்கிறத, இப்போ என்ன பண்ணணுன்னா, இது நேரடியாக அந்த கிரைண்டரில் போட்டால் சிக்கும். அதனால் இதை அப்படியே மிக்சியில் விட்டு ஒரு அடி, அதிலே மிளகாய், கொஞ்சம் பட்டை மிளகா, மிளகு, இது 2ஐயும் போட்டுட்டு இது சேர்த்துலாம் கூட வச்சுக்கலாம். போட்டு அடித்து அதில் அரிசியை போட்டுட்டு அதில் எடுத்து ஊற்றணும்.